ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லைவ் கல்ச்சர் இருந்தால் மட்டும்தான் டக்குன்னு க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பியெல்லாம். நம்ம வந்து லைவ் கல்ச்சர் கொடுக்க மாட்டோம். நம்ம இப்போல்லாம் ஃபார்ம் ஃபீடு மட்டும்தான் கொடுக்குறோம். அது நான் உங்களுக்கு எப்படி க்ரோத் வருதுன்னு நான் ரிசல்ட் காட்டுறேன் உங்களுக்கு. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது ப்ளூ கோயோட சைஸ் பாருங்கள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகன் டம்போயரு. இதோட ஃபீமேல் சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 5 மந்த் சைஸு. ஆனால் நல்ல சைஸுங்க. ஒரு தடவை குட்டி போட்டால் 100 குட்டியாச்சும் கிடைக்கும், அந்த அளவுக்கு சைஸு. இதெல்லாம் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏஎஃப்ஆர். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டுருச்சு இந்த ஃபிஷ்ஷு. இது ஒரு 50 குட்டி போட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபார்ம் ஃபீட் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து 40% ப்ரோட்டீனு, அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. இது நம்ம கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு டிசீஸ் எதுவும் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஹை ப்ரோட்டீனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் வரும். உங்களுக்கு யாராச்சும் இந்த ஃபுட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.